வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே, அத்தியாயம் 39. மழை வர்ற மாதிரி இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட போக வேண்டாம்னு சொன்னேன், கேட்டியா நீ? இப்போ பாரு, தொப்பலாம் நனைஞ்சாச்சு. திட்டிக்கொண்டே தங்களது வீட்டின் கதவை திறந்தான் கார்த்திக். அவன் திட்டுவதற்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதைப் போல கையிலிருந்த ஐஸ்கிரீமை வெகு மும்முரமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் பிரியா. உள்ளே நுழைந்தவுடன் கார் சாவியை சோபாவில் மேல் தூக்கி போட்டவன் நனைந்திருந்த சட்டையையும் கழட்டி எறிந்தான். அவளோ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கையில் இருக்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதிலேயே இருக்க, பிரியா, முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, இந்த மழைக்கு காய்ச்சல் வந்துடும். பெல்ட்டை கழட்டி டீப்பாயின் மேல் வைத்தவன் அங்கிருந்த டவலை எடுத்து தலையை துவட்டினான். எதேச்சியாய் நிமிர்ந்தவனின் பார்வை மனைவியின் மீது படிந்தது. கருப்பு நிற டிசைனர் புடவை, சிங்கிள் ஃப்ளீட் வைத்து கட்டியிருந்தாள். உடன் வேலை செய்யும் ஒரு மருத்துவரின் குழந்தைக்கு பிறந்தநாள் என்று அங்கு சென்றுவிட்டு இருவரும் திரும்பியிருந்தனர். வழியில் இவள் ஐஸ்கிரீம் கேட்க மழை வரும் போல இருக்கவும் இவன் மறுத்தான். எப்படியோ அடம் பிடித்து ஐஸ்கிரீமை வாங்கவும் மழை பிடித்து கொள்ளவும் சரியாய் போயிற்று. பைக்கில் திரும்பும்போது இருவரும் சொட்ட சொட்ட நனைந்து விட்டனர். மழையில் நனைந்த புடவை சொல்லவா வேண்டும்? வஞ்சனையே இல்லாமல் மேனியின் அங்கங்களை தாராளமாக அவன் கண்களுக்கு விருந்தாக்கியது. முதல் முறை என்றல்ல, சமீப காலமாகவே அவனது பார்வை கணவன் பார்வையாகத்தான் அவள் மேல் படிய ஆரம்பித்திருந்தது. முதலில் எல்லாம் அவள் அணியும் இரவு உடை அவனுக்குள் எந்த ஒரு சலனத்தையும் விளைவிக்காது. இப்பொழுதெல்லாம் அப்படியில்லை. இரவு உடையில் வலம் வரும் மனைவியின் மேல் கண்டபடி மேய்ந்து செல்லும் விழிகளை விளக்குவதற்குள் அவன் தடுமாறி போவான். அதிலும் மனைவி காதல் சொன்ன பிறகு அவனுக்குள் ஒரு மாற்றம் வந்திருந்தது. ஆம், கணவன் மேல் கொண்ட காதலை உணர்ந்து கொண்டவள் அதை மறைத்து வைக்க விரும்பாமல் ஒரு நாள் ஒத்துக்கொண்டாள். நான் உங்களை காதலிக்கிறேன் கார்த்திக். யுவராஜ் கூட என் மனசுல இந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தல. ஆனால் நீங்க என்னை தூங்க விடல, சாப்பிட விடல, நிம்மதியா வேலை செய்யக்கூட விடல. என்னால இதுக்கு மேலேயும் இந்த ஃபீலிங்ஸை தாங்க முடியாது. அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். தன் விழி பார்த்து அவள் உரைத்த போது அவன் தடுமாறித்தான் போனான். பெண்மையாக முன்வந்து சொல்லும் காதல் இதயத்துக்குள் 1000 கோடி மத்தாப்புக்களை பூக்கச் செய்தது. அவன் ஸ்தம்பித்து போய் அவளையே பார்த்து கொண்டு நிற்க, யுவராஜ் கூட கல்யாணம் நின்னபோது அதை ஈஸியாக கடந்து வந்துட்டேன். ஆனால் உங்க வாயிலிருந்து நோங்குற வார்த்தை வந்தால் நான் செத்துடுவேன் கார்த்திக். அது காதல் இல்லை, இதுதான் காதல்னு நான் உணர்ந்துட்டேன். உங்களுக்காக துடிக்கிற துடிப்பு, நீங்க வேணும்னு நான் தவிக்கிற தவிப்பு, உங்க தோல்ல சாய்ஞ்சு என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் வாழணுங்கிற வெறி, இதெல்லாம் தான் காதல்ங்கிறதை நான் உணர்ந்துட்டேன். அதே மாதிரி இதையெல்லாம் நீங்க எப்போ என்கிட்ட உணர்றீங்களோ, இவை இல்லாமல் நொடி கூட வாழ முடியாதுன்னு உங்க இதயம் எப்போ சொல்லுதோ அப்போ என் காதலை ஒத்துக்கோங்க, போதும். துளிக்கூட காதல் குறையாமல் உரைத்துவிட்டு அவள் அகன்ற நொடி அவன் மனதின் கதவுகள் திறக்கப்பட்டது. எதுவுமே செய்யாமல் அமைதியாக தன் காதலை மட்டுமே உணர்த்தி கொண்டிருந்தவள் மிக அழகாய் அவன் இதயத்திற்குள் குடியேறிவிட்டாள். இதோ இப்பொழுது மழையில் முழுக்க நனைந்து ஒரு ஐஸ்கிரீம் சிலையாய் நின்று கொண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தவளை காண காண அவனுக்குள் மோகம் துளிர்விட்டு தளிர்க்க ஆரம்பித்தது. அவள் காதல் சொல்லிய கணங்கள் அவன் நினைவில் வந்து போனது. இதழ் பிரித்து சிரித்து கொண்டவன் கையிலிருந்த டவலை எறிந்துவிட்டு அவளை நோக்கி நடந்தான். தனக்கு வெகு அருகே வந்து நின்ற கணவனை நிமிர்ந்து நோக்கியவள், வேணுமா என்பதாய் ஐஸ்கிரீமை காண்பிக்க, தலையாட்டியவன் அவள் சற்றும் எதிர்பார்க்கா நேரத்தில் குனிந்து இதழ்களை கவ்விக்கொண்டான். ஐஸ்கிரீமின் திப்பு அவன் இதழ்களுக்குள் இறங்கியது. தவித்து தடுமாறியவளுக்கு ஒரு கணம் என்ன நடக்கிறதென்றே புரியவில்லை. தித்திப்பாய் தனக்குள் இறங்கிய ஐஸ்கிரீமின் சுவை நடப்பதை அவளுக்கு உணர்த்த வெட்கம் வந்து அப்பிக்கொண்டது. வெகுநேரம் முத்தமிட்டு விலகியவனின் கண்கள் காதலுடன் அவள் விழிகளை நோக்கியது. இந்த அழகான பொண்ணில்லாம ஒரு நொடி கூட வாழ முடியாதுன்னு என் மனசு சொல்லுது. நீ அனன்யாவை காதலிச்சது காதல் இல்லடா, இதோ இவளுக்காக துடிக்கிற துடிப்புதான் காதல்டான்னு என் மனசு சொல்லுது. இப்போ என் காதலை ஏத்துக்குவியா? அழகாய் தன் காதலை உணர்த்தியவனின் மார்பில் தஞ்சம் புகுந்தாள் அந்த மங்கை. காதல் கைகூடிய மகிழ்ச்சியில் அவள் விழிகள் நிறைந்து விட்டன. தன் காதல் கண்மணியை அள்ளி கொண்டவனின் கால்கள் தங்களது படுக்கையறையை நோக்கி நடந்தன. கட்டிலில் கிடத்தி மெல்ல படர்ந்தவனின் காதல் கரையுடைத்து கொண்டு பாய அங்கு காமம் காதலின் துணை கொண்டு மிக அழகாய் அரங்கேறியது. காதலுடன் காமம் இணைவது மிக அழகான தருணம் அல்லவா? அதுதான் அங்கு நடந்தது. இனி அவர்களது வாழ்க்கையில் என்றென்றும் அந்த காதல் குறையாமல் நிலைத்திருக்கும் என்பதில் எல்லளவு கூட சந்தேகமில்லை. அந்த காதலை வாழ்த்தி நாமும் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து விடைபெற்று நம் நாயகர்களின் வாழ்க்கையை கவனிப்போம்.
ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அனன்யாவின் இடையே இரு கரங்கள் காதலுடன் வளைத்து தன்னுடன் இருக்கியது. அந்த கரங்களுக்கு சொந்தக்காரனின் உதடுகள் அவள் பின்னங்கழுத்தில் புதைந்து சத்தமாக முத்தமொன்று வைக்க, இது போதாதா பெண்மை விழித்து கொள்வதற்கு? தூக்கம் வருது யுவி. செல்லமாக சினுங்கியவள் அவன் கரத்தை தட்டிவிட்டாள். விலகிய கரத்தை மீண்டும் பிடிவாதமாய் அவள் மேனியில் படரவிட்டவன், எனக்கு தூக்கம் வரலையே. இப்பொழுது உதடுகள் அவளது செவிமடலை கவ்வி கடித்து வைத்தது. தூக்கம் வரலேனா மொட்டை மாடியில் வாக்கிங் போ. பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த குளிரில் எவனாவது தனியாக வாக்கிங் போவானா? திரும்பி படுடி. கரங்கள் உரிமையாய் அவளை தன்புறம் திருப்பியது. அவனுக்கு வாகாக திரும்பி படுத்தவளின் முகம் மோகத்தில் சுளித்திருந்தது. தினமும் அவனுக்கு அவள் வேண்டும். சில நேரங்களில் பகல் என்று கூட பார்க்காமல் மோகம் கரையுடைத்துவிட மறுத்து சினுங்குபவளை கெஞ்சியும் கொஞ்சியும் தன்வசமாக்கி தன் காரியத்தை சாதித்து கொண்டுதான் அவளை விடுவான். ஓயாமல் அவளையே சுற்றி வரும் அவன் நெருக்கம் அவளுக்கு பிடித்திருந்தது. இருந்தாலும் மனதில் ஒரு நெருடல். இந்த அத்தனை கொஞ்சலும் கெஞ்சலும் படுக்கைக்கு மட்டும்தானா? காமத்தை மட்டுமே அடித்தளமாக கொண்டு ஆரம்பித்த உறவு எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கும் என்ற பயம். அதை போலவே அவனது செய்கைகளும் இருக்கும். ஐ லவ் யூ டி. இன்னமுமே அவன் வாயை திறந்து காதலை கூறியிருக்கவில்லைதான். ஆனால் ஒவ்வொரு செய்கையிலும் காதல் மட்டுமே தெரித்து விழுந்தது. அதை அவள் கவனிக்க தவறிவிட்டாள். கட்டிலறையில் விதவிதமாய் பாடம் நடத்துபவனின் காமமும் காதல்தான் என்பதை அவள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஐ நீட் யூ பேட்லி. விரகத்தாபத்தில் காதோரம் புலம்பி முரட்டுத்தனமாய் அவளை ஆக்கிரமிப்பவனிடம் மயங்கி போய்த்தான் தன்னை ஒப்படைப்பாள். இருந்தாலும் மனதினோரம் இந்த தேடல் எனக்கானதா இல்லை என் உடலுக்கானதா என்ற கேள்வி எழும். இத்தனை மோகமும் இத்தனை தாபமும் காதல் இல்லாமல் எப்படி வருமாம்? அதை அவள் யோசித்திருந்திருக்கலாம். அன்றும் கணவனின் கண்களில் மின்னும் மோகத்தில் தன்னை மறந்து அவனுடன் ஒன்றியவள் அவன் கேட்ட அனைத்தையுமே மறுக்காமல் அள்ளி கொடுத்தாள். ஆர்ப்பரித்து வந்த உணர்வுகளுடன் விளையாடி அவளையும் களவாடி இறுதியில் அந்த உணர்வுகளிடமே தோற்றுப்போய் அவன் விலகிப்படுத்த போது வெகுநேரமாகியிருந்தது. பூனைக்குட்டியாய் ஓடிச் சென்று அவன் மார்பில் தலை வைத்து படுத்து கொண்டவளின் நெற்றியில் அவன் உதடுகள் காதலுடன் முத்தம் வைத்து மீண்டது. இவ்வளவு நேரம் சூறாவளியாய் சுழன்றடித்த அவனது உணர்வுகள் காமம் என்றால், இதோ இப்பொழுது நெற்றியில் இதமாய் வைக்கும் முத்தம் காதல் இல்லாமல் வேறு என்னவாக இருக்கும்? அதை உணர்ந்து கொள்ளாமல் அவள் முகம் ஒரு மாதிரி மாறியது. இந்த கட்டிலறை நெருக்கத்தை தவிர எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. இது எவ்வளவு காலம் நிலைக்கும்? மனம் முரண்ட ஆரம்பிக்க மனதில் உணர்வுகள் முகத்திலும் தெரிந்தது. என்னாச்சுடி? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டா? ஒரு கையால் அவளை சுற்றி வளைத்து தன்னோடு இறுக்கிக் கொண்டவனின் இன்னொரு கரம் சுளித்திருந்த அவள் புருவங்களை இதமாக நீவிவிட்டது. நிமிர்ந்து அவன் முகம் நோக்கியவள் ஒன்றும் பேசவில்லை. ஒன்றுமில்ல என்று மட்டும் தலையசைத்தாள். என்னமோ இருக்குது. உன் முகத்தை பார்த்தே என்னால் கண்டுபிடிக்க முடியும். வாட் ஹேப்பனோ? சில கணம் தயங்கி தடுமாறியவளுக்கு அவனிடம் மனம் விட்டு பேசிவிட வேண்டும் என்ற உறுதி பிறக்க சிறிது தயக்கத்துடனேயே நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அது இந்த உறவு எவ்வளவு காலம் நீடிக்கும்? நமக்குள்ள இதை தவிர வேற எதுவுமே இல்லையோன்னு தோணுது. தயங்கி தயங்கி அவள் கூற அவன் புருவங்கள் கூர்மையாய் இடுங்கின. என்ன சொல்ல வர்ற? எனக்கு புரியல. வாய் அப்படி கூறினாலும் எதையோ புரிந்து கொண்டவனாய் அவன் கண்கள் அவளையே அழுத்தமாக ஏறிட்டன. இல்லை, இந்த செக்ஸ் தவிர நமக்குள்ள எதுவுமே இல்லையோன்னு தோணுது. காதல் இல்லாமல் இதை மட்டுமே அஸ்திவாரமாக வச்சு ஆரம்பித்த உறவு அவ்வளவு பலமானதா இருக்காது. அவள் பேசிக்கொண்டிருக்க அவன் உடல் இரும்பாய் இறுகியது. அவளை அணைத்திருந்த கரம் விலகியது. ஸோ இதை தவிர, உன் லாங்குவேஜில் சொல்லணும்னா செக்ஸை தவிர நமக்குள்ள வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிற, ரைட்? கல்லாய் இறுகிய மேனியைப் போலவே குரலும் கடினத்துடன் வெளிப்பட்டது. ஆமாம். மாறிக்கொண்டே வந்த அவன் உணர்வுகளை பார்த்தபடியே தயக்கத்துடன் தலையாட்டினாள் அவள். அடுத்த நொடி அவளை உதறி தள்ளிவிட்டு எழுந்தவன் வேகமாக தன் உடைகளை அணிந்தான். ஆங்காங்கு தூக்கி வீசி எறியப்பட்ட தலையணைகள் அவன் கோபத்தின் அளவை பறைசாற்ற அவள் எச்சில் கூட்டி விழுங்கிக் கொண்டாள். இருவருக்கும் சண்டை புதிதல்லதான். ஆனால் விழிகள் சிவக்க இப்படி இறுகிப்போய் நிற்பவனின் கோபம் அவளுக்கு புதிது. அப்படியென்ன நான் தப்பா கேட்டுட்டேன்? தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் அவசரமாக எழுந்து போர்வையை தன்னை சுற்றி போர்த்தி கொண்டாள். யுவி. அவனிடம் மௌனம். யுவி, எதுக்கு இப்போ கோபப்படுற? நான் ஒன்றும் தப்பா கேட்கலையே. தாலி கட்டுற முந்தின நிமிஷம் வரைக்கும் எனக்கு கார்த்திகோடவும் உனக்கு பிரியாவோடவும் நிச்சயமாகி இருந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் நமக்கு கல்யாணம் ஆச்சு. நாம் ஒன்றும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலையே. சொல்லப்போனா உனக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. ஏதோ இப்போ புருஷன் பொண்டாட்டி ஆனதால நீ என்கிட்ட இதை எதிர்பார்க்கிற. நிதர்சனத்தை உணர்ந்துட்டு நானும் இதுக்கு சம்மதிச்சேன். ஆனால் இந்த கொஞ்ச நாளாக எனக்குள்ள ஒரு கேள்வி. காதல் இல்லாமல் இதை மட்டுமே அடிப்படையாக வச்சு ஆரம்பிச்சிருக்கிற நம்ம உறவு எங்கே போய் முடியும்? இதுக்கு ஆயுசு ரொம்ப கம்மி. அதற்கு மேல் என்ன பேசியிருப்பாளோ? வாய் மூடுடி.
ஆங்காரமாய் வந்த அவனது கர்ஜனையில் மருண்டு போய் அமைதியாகிவிட்டாள். என்ன சொன்ன? சந்தர்ப்ப சூழ்நிலையால் கல்யாணமாச்சா? அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கினவனே நான் தான். ஏன் உருவாக்கினேன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை வேற எவனுக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அவ உனக்குத்தான்னு என் மனசு அடிச்சு சொல்லுச்சு. அதனால தான் நம்ம குடும்பம் உறவுன்னு எதை பற்றியும் கவலைப்படாம அந்த இக்கட்டை உருவாக்கினேன். தீப்பொறிகளாய் வந்து விழுந்த வார்த்தைகளில் அதிர்வுடன் அவனை நோக்கினாள் அனன்யா. என்ன சொல்ற நீ? நம்ம உறவு ஒன்றும் வெறும் செக்ஸில் மட்டும் அடிப்படையாக வச்சு ஆரம்பிச்சதில்ல, உயிர் காதலை அடிப்படையாக வச்சு ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறேன். அன்னைக்கு குடிச்சிட்டு உன் ரூமுக்கு வந்தேன் தான். ஆனால் உள்ளே நுழைஞ்ச உடனே அது உன் ரூம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. திரும்பி போடான்னு அறிவு சொல்லுச்சு. ஆனால் இந்த மனசு, உன்னை மட்டுமே உயிராக காதலிச்சிட்டு இருந்த இந்த மனசு, கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடாதேடான்னு உறக்க கத்துச்சு. அதுக்கு பிறகு நான் யோசிக்கல. தெரிஞ்சேதான் உன்னுடைய கட்டில உனக்கு பக்கத்தில் வந்து படுத்தேன். நான் இருக்கிறது தெரிஞ்சா நீ எழுந்து சத்தம் போடுவேன்னு நான் அமைதியாகத்தான் படுத்திருந்தேன். ஆனால் தூக்கத்தில் நீ வந்து என்னை கட்டுப்பிடிச்சிட்டு படுத்த போதுதான் தெரிஞ்சுது நீயும் போதையில் இருக்கேன்னு. எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அப்புறம்தான் உன் ரூமில் இருந்த ஜூஸ் பாட்டிலை பார்த்தேன். அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கலந்து வச்ச பாட்டில். நீ அதை குடிச்சிருக்கேன்னு புரிஞ்சுது. இப்படி தானா அமைஞ்ச எல்லா சந்தர்ப்பத்தையும் நான் என் காதலுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன். அதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். அன்று நடந்த சம்பவங்களை அவன் கூறி முடிக்க அவளுக்கோ பெரும் அதிர்ச்சி. யுவராஜ் தன்னை காதலிப்பான் என்றெல்லாம் அவள் நினைத்து பார்த்தது கூட இல்லையே. அனைத்தையும் திட்டமிட்டு செய்திருக்கிறான். உன்னை கார்த்திக் கூட பார்க்கும்போதெல்லாம் அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறி. ஏன் எனக்கு இப்படி கோபம் வருதுன்னு தெரியாமல் பைத்தியக்காரன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு பொண்ணு பார்க்க பிரியா வீட்டுக்கு போனோமல்ல, அப்பத்தான் என் காதலை உணர்ந்தேன். நீ அவளை காதலிக்கிறடா மடையான்னு என் மனசு கத்துச்சு. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்துச்சு. ஷப்பா, உன்னை கார்த்திக்கு விட்டுத்தர முடியாம, பிரியா கூட நடக்க இருக்கிற மேரேஜை நிறுத்த முடியாம நான் தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். செத்து பிழைச்சேண்டி. நிரஞ்சன் வீட்டு பாட்டியில் நான் பாடின பாட்டு முழுக்க முழுக்க உனக்கானது தான். அந்த நொடியில இருந்து இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் உன்மேலே எனக்கு இருக்கிறது காதல் மட்டும்தான். அதை ஏண்டி உன்னால் புரிஞ்சுக்க முடியல? வெறும் காமம். இந்த உறவுக்கு ஆயுசு கம்மி, அது இதுன்னு என்னென்னவோ பேசுகிற. அவன் குரல் கமறியது. யுவராஜின் வாயால் அவன் காதலை கேட்டவளுக்கு உலகமே ஸ்தம்பித்த உணர்வு. இவன் என்னை காதலிக்கிறானா? அவளால் இன்னுமே நம்ப முடியவில்லை. காதலா? அவள் திகைப்பு மாறாமல் அவனை ஏறிட. எஸ், காதல்தான். கல்யாணத்துக்கு பிறகு உன்கிட்ட என் காதலை ஒத்துக்க ஏதோ ஒரு சின்ன ஈகோ தடுத்துச்சு. நமக்குள்ள ஈகோ புதுசா என்ன? சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட பிறந்ததாச்சே. நீ என்னை காதலிக்கலேன்னு தெரியும். உன்னை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த கல்யாணம் இது. உன்கிட்ட போய் வெட்கத்தை விட்டு என் காதலை ஒத்துக்க என் ஈகோ தடுத்துச்சு. ஆனால் மனசு நிறைய காதலை மட்டுமே சுமந்துட்டு ஒரே ரூமில் உன்னை பக்கத்தில் வச்சுட்டு நல்ல பையன் மாதிரி விரதம் காக்க என்னால் முடியலை. அதனால தான் அதிரடியாக உன்னை நெருங்கினேன். நீ அன்னைக்கு சம்மதம் கொடுக்கலைனாலும் நான் விலகி இருக்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு உன்னை தேடினேன். அன்றைய நினைவில் அவள் இதழ் கடித்து கொண்டாள். ஆக, தன்னை காதலித்துத்தான் தன்னுடன் இணைந்திருக்கிறான். இது எதுவும் தெரியாமல் முட்டாள்தனமாக இருந்தது நாம் தான். மனதில் கோபம் மூண்டது. வாய்விட்டு சொல்லலைனாலும் என் காதலை புரிஞ்சுக்குவாய்ன்னு நினைச்சேன். ஆனால் நீ காதல் இல்லாமல் இதுக்கு மட்டுமே உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நினச்சிட்டல. அவனுக்கும் மனத்தாங்கள் தான். என் காதல் அவளுக்கு புரியவில்லையா? வெறும் காமத்துடன் மட்டும்தான் நான் அவளை நாடினேன் என்று அவள் நினைக்கிறாளா என்ற மனத்தாங்கள். கோபத்துடன் பாய்ந்து வந்து அவன் சட்டையை பிடித்து இழுத்தவள், இவ்வளவு காரியம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி என் மேலே பழியை தூக்கி போடுறையா? எல்லாத்தையும் விடு. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முன்னாடி நீ என்னை பற்றி யோசிச்சிருக்கணும் யுவராஜ். நான் கார்த்திக்கை லவ் பண்ணல சரி, ஒருவேளை நான் அவனை காதலிச்சிருந்தேன்னா என் காதலுக்கு உன்னுடைய பதில் என்னவா இருந்திருக்கும்? எல்லாத்துக்கும் மேலே அங்கே கேள்விக்குறியாக்கப்பட்டது என்னுடைய மானம்தான். ஐயோ, எத்தனை பேச்சு! இவ்வளவு நாள் ஒரே வீட்டில் தானே இருந்தாங்க. எதுவுமே நடக்காமலேயா இருந்திருக்கும்? அது இதுன்னு என் மானத்தை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லையாடா? விடிஞ்சா இன்னொருத்தன் கூட கல்யாணம், முந்தின நாள் ராத்திரி இன்னொருத்தன் கூட பெட்ல. சே! அன்றைய நினைவில் அவள் கண்கள் கலங்கி விட்டது. எவ்வளவு அவமானங்களை சந்திக்க நேரிட்டது. அது அனைத்தும் திட்டமிட்டு நடந்தது என்றால் அவளுக்கு எவ்வளவு கோபம் வரும். அவள் கரத்தை விலக்கி விட்டவன், அன்னைக்கு அவமானப்பட்டது நீ மட்டும் இல்லை, நானும் கூடத்தான். எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் வாழ முடியாதுன்னு என் மனசு சொல்லுச்சு. அப்படி இருந்தும் என் காதலை எனக்குள்ளே புதிச்சிட்டு ஒதுங்கி போகத்தான் நினைச்சேன். ஆனால் கடவுளா பார்த்து கொடுத்த அந்த வாய்ப்பையும் நழுவ விட நான் ஒன்றும் முட்டாள் இல்லையே. நீ கார்த்திக்கை காதலிக்கலேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் துணிஞ்சு அந்த முடிவெடுத்தேன். ஒருவேளை நீ கார்த்திக்கை காதலிச்சிருந்தாலும் நான் அந்த முடிவு தான் எடுத்திருப்பேன். வேற ஒருத்தனுக்கு உன்னை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் தியாகி இல்லை.
அசால்ட்டாய் தோலை குலுக்கியவனின் கண்களில் வெறித்தனமான காதல் மின்னியது. அப்போ உனக்கு என் மனசு முக்கியமே இல்லையா? உன் மனசை நிச்சயமா என் காதல் மாற்றியிருக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. மண்ணாங்கட்டி, அப்பவும் சரி இப்பவும் சரி, உனக்கு என் மனசை பற்றின கவலையே இல்லை. எதை பற்றியும் யோசிக்காம கல்யாணத்தை நிறுத்தின. அன்னைக்கு எனக்கு நீ இப்போவே வேணும்னு கேட்டப்ப கூட உனக்காக மட்டும்தான் இந்த கட்டில உன் கூட இணைய சம்மதிச்சேன். ஆனால் நீ என் மனசை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. காதல் இல்லாமல் இந்த வாழ்க்கை எவ்வளவு தூரம் நீடிக்கும்? மனசில் காதலே இல்லாமல் எப்படி கட்டில தினம்னு யோசிச்சு எனக்குள்ளே நானே மன்றாடிக்கிட்டு இருந்த தவிப்பு எனக்குத்தான் தெரியும். எல்லாத்தையும் பண்ணிட்டு காதலோடு தான் உன் கூட இருந்தேன். என் காதலை உன்னால் புரிஞ்சுக்க முடியலையான்னு டயலாக் விடுறேன். யூ சீட்டர். என் முகத்திலேயே விழிக்காதேடா. கோபத்துடன் பொரிந்தவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு தன் உடைகளை தேடினாள். பெண்ணவளின் கண்ணீர் அவனை பாதித்தது. அவன் செய்த தவறும் அவனுக்கு உரைத்தது. திருமணத்தை நிறுத்தியது வரை சரி, அதன் பிறகாவது தன் காதலை அவளுக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். காதல் இல்லாமல் கட்டிலில் குடும்பம் நடத்த எந்த பெண்மையும் தயங்கத்தான் செய்யும். அந்த தயக்கத்தையும் விட்டொழித்து அவள் தனக்காக சிந்தித்திருக்கிறாள் என்றால் அவள் மனது அவனுக்கு புரிந்தது. ஹே அனு, சாரிடி, எல்லாத்தையும் மறந்துடுவோம். அணைக்க வந்தவனை தீயாய் உரித்து விழித்தவள் ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தாள். கிட்டே வந்தேனா கொன்னுடுவேண்டா பொறுக்கி. அவளது கோபத்தில் அவன் அப்படியே நின்று விட்டான். கட்டிலுக்கு அடியில் கிடந்த உடைகளை எடுத்து அவளிடம் நீட்ட முறைத்து கொண்டே அதை வாங்கியவள் அவன் பார்த்து கொண்டே அமர்ந்திருக்கவும் மீண்டும் முறைத்தாள். ரொம்பவும் தான், நான் என்னமோ எதையுமே பார்க்காத மாதிரி. முணுமுணுத்து கொண்டவன் மனைவியின் கோபத்திற்கு மதிப்பு கொடுத்து திரும்பிக் கொண்டான். பொண்டாட்டிக்கிட்ட காதலி ஒத்துக்க அப்படி என்னடா வீம்பு? இருக்கட்டும், உனக்கும் என்னை விட ஈகோ இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ வந்தா என்னாகும்னு உனக்கு காட்டுறேன். மனதிற்குள் கருவிக்கொண்டவள் உடைகளை அணிந்துவிட்டு வெளியேறினாள். எங்க போற? நான் இனி உன் கூட தங்க மாட்டேன். என் ரூமுக்கு போறேன். அவள் வெளியேறிவிட இவனோ தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். ஈகோ பார்க்காமல் மனைவியிடம் காதலை உரைத்திருக்க வேண்டும். காதலுடன் கட்டிலில் இணைந்திருக்க வேண்டும். இப்பொழுது அவனுக்கு புரிந்தது. என்ன செய்ய, காலம் கடந்து விட்டதல்லவா? அவள் கூறியதைப் போல் அவன் அவளது மனதை பற்றி எண்ணி பார்க்கவே இல்லைதான். திருமணத்தை நிறுத்தும் போதே அவளை பற்றி எண்ணியிருக்க வேண்டும். இல்லையா? அதன் பிறகாவது தன் காதலை உணர்த்தி உண்மையை கூறி மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அனைத்தையும் அவன் செய்ய தவறிவிட்டான். சொல்லப்போனால் பொய்யிலும் சஞ்சலத்திலும் அவர்களது தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது. இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. என் காதலை உணர்த்தாமல் அவளை தேடிச் செல்லக்கூடாது. அவன் மனதில் உறுதி பிறந்தது. திருமணம் முடிந்து அவளுடன் கட்டிலறை பாடத்தையும் பயின்ற பின்பு அவளிடம் காதல் உரைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். சற்று காலம் கடந்து விட்டதுதான். இருந்தாலும் என்ன, இதுவும் ஒரு வகை அழகுதான். காதலில் அனைத்துமே அழகுதானே. தொடரும்.